ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு உங்க அண்ணனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேனா, அதான் இவ்ளோ டயர்டா இருக்கு. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட சோர்ந்து போக மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் தனியா இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க போறேன். மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே இல்ல மிட்சி. உங்க அண்ணன் மாதிரியே உனக்கு துளிர் விட்டு போச்சா ஹீமாவாரி? என்னாச்சு ஹீமாவாரி? அம்மா வேலையை முடிச்சிட்டு வர வரைக்கும் சமத்தா இங்கே விளையாடுவியா? இதுல எதையாவது ஒண்ணு கொடுத்தா அவ கொஞ்ச நேரம் சைலண்டா இருப்பான்னு எனக்கு தோணுது. இந்த ஹீமாவாரி, இந்த நெக்லஸ் வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுறியா? இந்தா ஹீமாவாரி, அம்மாவோட நெக்லஸ் எங்க? நான் கேட்டது இந்த நெக்லஸ் இல்ல, அந்த நெக்லஸ். நீ அதை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு வழியா தூங்கிட்டா. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். ஹீமாவாரி என் நெக்லஸ் கொண்டது எங்கேயா வச்சிருக்கா? இப்ப இதை எப்படி எடுக்கிறது? அம்மா நான் வந்துட்டேன். அப்பா என்னால அடக்கவே முடியல. நான் போய் பாத்ரூம் போயிட்டு வரேன். முதல்ல எடுத்து அதை க்ளீன் பண்ணணும். இப்ப என்னோட 6 பேக்ஸ் பாரு ஷின்சான். கொஞ்சம் மூச்சு விடுங்க பாப்போம். ஆஹா, இவ்ளோ பெரிய தொப்பையா இருக்கு. இந்த ஃபேமிலி பேக்க 6 பேக்கா மாத்திர வரைக்கும் நான் நான்வெஜ்ஜே சாப்பிடுறது இல்லங்கிறதுல உறுதியா இருக்க போறேன். இது எத்தனாவது சபதம்? உண்மையிலேயே நீங்க உடம்ப குறைக்க போறீங்களா ஹாரி? காலையில எந்திரிச்சு பொழப்ப பார்க்காம ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு யாருமே எங்க புரிய போகுது. நான் நினைச்சா எதை வேணா. நல்ல நாள்ல நீங்க நடக்கிறதே பெருசு, இப்ப ஓட போறீங்களா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க மெச்சி. என் லட்சியத்தை நான் அடையாம விட மாட்டேன். அப்படியா? இத போடுங்க. போகும்போது இத அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுங்க. வரும்போது முட்டை, பால், பிரெட் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்பா அப்படியே ஹீரோவி வாக்கிங் கூட்டு போங்களேன். வாக்கிங் போசனா ஜாகிங் போறீங்களே அப்பா, இருங்க வரேன். ரொம்ப கஷ்டமான வேலை. நான் சொல்றத கேளு. நீ என் கூட வரக்கூடாது. எப்படி? என்ன ஸ்கேட்டிங் வீலா போட்டிருக்க? ஆமா, இப்ப வாங்க நாம ரேஸ் வச்சுக்கலாம். மார்னிங். வயசான ஆளு என்ன ஓட்ட ஓடுறாரு பாருங்கப்பா. என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? எப்படி ஜெயிக்கிறேன் பாரு. என்ன பசங்க எல்லாம் இந்த மாதிரி ஓடக்கூடாது. யார பார்த்து சின்ன பையன் நீங்க எப்படி ஓடுறேன்னு பாருங்க. பெருசு ஓவரா பேசுது. ஆமா, கண்டிப்பா இந்த இடத்துல ஓடுறவங்க எல்லாருமே அத்லெட்ஸ் தான். கவலைப்படாத ஹிரோஷி, உனக்கு முதுகு வலி, அதனாலதான் சரியா ஓட முடியல. இதுல ஓடுறது கஷ்டம் போல இருக்கு. ஓடு ஹிரோஷி, ஓடு, வேகமா ஓடு. எப்படியாவது தொப்பையை குறைச்சாகணும். அப்படிதாப்பா, சீக்கிரம் ஓடுங்க. கம் ஆன். ஏன் ஷின்சான் என் கால்ல தொங்கிட்டு இருக்க? உங்களுக்கு தான் தொப்பை, நீங்க தான் போடணும். நான் ஏன் ஓடணும்? என்ன இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தீங்கல்ல, இப்போ நான் உங்களை தூக்கிட்டு போறேன் பாருங்க. வேண்டாம் ஷின்சான், ஏற்கனவே என் முதுகு உடைஞ்சிருக்கு. அத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கிறோம்ப்பா. நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஊர் எல்லைக்கே வந்துட்டோம். பெஸ்ட் ஆஃப் லக். என் நல்லி எலும்பு உடைச்சிட்டு இப்ப பெஸ்ட் ஆஃப் லக் நான் சொல்றேன். அப்பா துவண்டு கீழே விழுந்துட்டாரு. இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. நான் தான் முதல்லயே சொன்னேனே ஹாரி, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க கூடாது. இல்ல, என்ன நடந்தாலும் சரி, நான் ஜெயிச்சே தீருவேன். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஜெயிச்சே தீருவேன். அப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ஊர் எல்லையை நான் கடந்தே தீருவேன். என்னால ஜெயிக்க முடியலையே. கை தட்டுற அளவுக்கு நாம பெருசா எதுவும் சாதிக்கவே இல்லையே. நான் சாதிச்சிட்டேன். நான் சாதிச்சிட்டேன் ஷின்சான். வரேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வழி விடு மிச்சி. இந்தா, நீ கேட்ட முட்டை, பால் எல்லாம் இருக்கு. அப்புறம் உன் பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் சில்லறை எடுத்துக்கிட்டா. ஓகே? 1000 ரூபாய் உங்களுக்கு சில்லறையா? நாளையில இருந்து ஜாகிங் போறேன்னு ஏதாவது பேச்சு வந்தது, பிச்சு புடுவே பிச்சு. இதுக்காக நீங்க 1000 ரூபாய்